Chapter number 6.6, where working capital requirementக்கு ஃபண்டிங் எப்படி நம்ம ஏற்பாடு பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறத இங்கே பார்க்க போகிறோம். ஃபினான்சிங் ஆஃப் ஒர்க்கிங் கேபிட்டல். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டரில் பேசிக்ஸும் ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்யர்மெண்ட்டும் கால்குலேட் பண்ணோம். செகண்ட் ரிசீவபிள்ஸ் மேனேஜ்மெண்ட், தேர்ட் பேயபிள்ஸ் மேனேஜ்மெண்ட், 4 and 5 இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் as well as கேஷ் மேனேஜ்மெண்ட். இந்த ரெண்டு சாப்டரும் நம்ம காஸ்டிங் பேப்பரோட லிங்க் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ 6th சாப்டர் இஸ் ஆல் அபவுட் ஃபினான்சிங் த ஒர்க்கிங் கேபிட்டல். With that, this chapter will be completely over. Working capital management completely over. You can expect around 15 marks in this chapter. Don't miss this. ஃபினான்சிங் ஒர்க்கிங் கேபிட்டலை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு தேவையான பணத்தை எதன் மூலமாக சோர்ஸ் பண்ணுறோம்? ஒன்று, நீங்கள் குட்ஸை வாங்கும்போது பணத்தை தரதே லேட்டாக தரலாம், ட்ரேட் கிரெடிட் மூலமாக, அல்லது வாங்கின அமௌண்ட்டுக்கு பில்ஸ் பேபிளாக அப்புறமேட்டு தரேன்னு எழுதி கொடுக்கலாம், ஃபெசிலிட்டிஸுக்கான எக்ஸ்பென்சஸை லேட்டராக கொடுக்கலான்னு சொல்லலாம். இதெல்லாம் நமக்கு ஒன் ஆஃப் த சோர்சஸ். த கரண்ட் லைபிலிட்டிஸ் ஆர் பீங் த சோர்சஸ். And these sources are spontaneous. So business இருந்தால் இந்த sources தான் default வந்துடும், நமக்கு ஒன்றும் பெரிய காம்ப்ளிகேஷன் கிடையாது. Is that clear? Now, working capital finance from banks. From banks. பேங்க்ல இருந்து எப்படி ஃபினான்ஸ் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, பேங்கிங் தேவையான பணத்தை கேஷ் கிரெடிட்டாக நீங்கள் லோனாக வாங்கிக்கலாம். லோன் கேட்டிங்கன்னா கேஷை உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணிவிடுவாங்க. தென் யூ கேன் வித்ட்ரா லேட்டர் ஃபார் யுவர் ரெக்வயர்மெண்ட். ஓகே, சிமிலர் டு த பேங்க் ஓவர் டிராஃப்ட், லைக் வித்ட்ரா ஃபண்ட்ஸ் ஃப்ரம் த பேங்க் அப் டு ஏ கிரெடிட் லிமிட், பேங்க் ஓவர் டிராஃப்ட் மாதிரி. ஓகே, பேங்க் ஓவர் டிராஃப்ட் வந்து ஏற்கனவே அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருப்பீங்க. கேஷ் கிரெடிட் உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணிவிடுவாங்க. அதை நீங்கள் எப்போ வேணுமோ வித்ட்ரா பண்ணிக்கிறீங்க. ஆனாலும் நீங்கள் லோன் வந்து அந்த லிமிட் என்ன நம்பர் இருக்கோ அதை கொடுத்தாகணும். when it's being the bank overdraft, உங்கள் அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கோ அதுக்காலையும் எக்ஸஸாக வித்ட்ரா பண்ணிங்கன்னா அப்போ நீங்கள் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். பேலன்ஸ் ஃபண்ட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. இந்த மாதிரி ரெண்டுமே மிங்கில் இருந்தால் அது பேங்க் ஓவர்டிராஃப்ட். அண்ட் யூ கேன் அஃப்கோர்ஸ் கெட் த லோன் ஃபார் த ஒர்க்கிங் கேபிட்டல் அலோன். ஒர்க்கிங் கேபிட்டலுக்காக லோன் வேணும்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். அப்படி ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு லோன் வேணும்னு கேட்டால் பேங்கர் வந்து டேண்டன் கமிட்டியோடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்குது, அதன் மூலமாக கொடுக்க முடியும். ஸோ இன் திஸ் கிளாஸ் we are going to study the Tandon Committee's recommendations also. Maximum permissible bank finance, MPBF, or there may be some other methods also recommended by the other committee or some other norms. Okay, predominantly we follow Tandon Committee's norms for the financing purpose. And even உங்ககிட்ட பிஆர் இருக்கிற அந்த பிஆரை டிஸ்கவுண்ட் பண்ணிக்கலாம் அல்லது நீங்கள் என்டார்ஸ் பண்ணிக்கலாம். இதன் மூலமாக உங்களுடைய பணத்தை ஏற்பாடு பண்ணிக்கலாம். கஸ்டமர்ஸ் பிஆர் இஸ் பர்ச்சேஸ்ட் பை த பேங்கர். என்னுடைய பில் பேங்க் கிட்ட கொடுத்துட்டு நான் என்கேஷ் பண்ணிக்கலாம். தட் மே ஆல்சோ பி பாசிபிள். ஸோ அதை டிலே இன் செட்டில்மெண்ட்டுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குற மாதிரி வரும், அவ்வளோதான். அப்பார்ட் ஃப்ரம் தட் வி ஹாவ் லைன் ஆஃப் கிரெடிட் ஆஸ் வெல் அஸ் லெட்டர் ஆஃப் கிரெடிட். லைன் ஆஃப் கிரெடிட் ஆர் லெட்டர் ஆஃப் கிரெடிட். ஓகே, ஸோ லைன் ஆஃப் கிரெடிட் அப்படிங்கிறது இட்ஸ் அ ஃப்ளெக்சிபிள் லோன் from financial institution. Okay, now financial institution இப்ப ABC limited company and financial institutions இருக்கு. இவங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க எப்போ வேணாலும் வாங்கிக்கலாம், அப் டு rupees 5 lakhs சொல்லிடுவாங்க. அதான் லிமிட். அந்த 5 லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் எப்போ வேணாலும் வாங்கிக்கலாம். இப்போ இவங்க கடன் வாங்குறாங்க அப்படின்னு சொன்னாக்க, இந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க, சரி இதுலேருந்து ஒரு 2 லட்ச ரூபா பேமெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாக்க பேலன்ஸ் டிக்ரீசஸ் டு 3 lakhs. ஆனால் அதுக்கப்புறம் இவங்க ரீபேமெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாக்க ரீபேமெண்ட் எகெயின் த லிமிட் என்ஹான்சஸ், ஜஸ்ட் சிமிலர் டு த கிரெடிட் கார்டு. ஐ மே பி கிவன் அன் ஆப்ஷன் டு பாரோ அப் டு 5 lakhs ஆர் யூஸ் த மணி அப் டு 5 lakhs. இது பேர் லைன் ஆஃப் கிரெடிட் கொடுத்துருக்காங்க. ஓகே, 2 லட்ச ரூபா திரும்ப 50,000 ரூபா 1 லட்சம் மாற்றி வாங்கிட்டே இருக்கலாம். பட் செட்டில்மெண்ட் பண்ணிட்டே வந்திருப்பீங்க. அப்படி வந்தால் அது வந்து லைன் ஆஃப் கிரெடிட். ஒரு 2 லட்சம் 50,000 ரூபா திரும்ப 1 லட்ச ரூபா இப்படி வரும்போது இதுக்கான டியூ டேட் தனியாக இருக்கும். இதை பேமெண்ட் பண்ணுங்கள், இது பேமெண்ட் பண்ணுங்கள், திரும்ப வந்துகிட்டே இருக்கும், ரொட்டேட் பண்ணிட்டே வந்துச்சுன்னா அது பேர் லைன் ஆஃப் கிரெடிட். சிமிலர் டு கிரெடிட் கார்டு வித் ஃபிக்ஸ்டு கிரெடிட் லிமிட்.
கேன் யூஸ் அண்ட் ரீயூஸ் வென் எவர் த ஃபண்ட் இஸ் நீடட். இது லிமிட் வரைக்கும் அவங்க எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், திரும்பவும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ரீபே த டியூஸ் இமீடியட்லி ஓவர் ஏ பீரியட். அந்த பீரியட் வர வர பேமெண்ட் பண்ணிட்டு வருவீங்க. அண்டு எவ்வளோ பணம் யூஸ் பண்ணீங்களோ அது வரைக்கும் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்தீங்கன்னா அது வந்து லைன் ஆஃப் கிரெடிட். அது பேர் லைன் ஆஃப் கிரெடிட். லெட்டர் ஆஃப் கிரெடிட் அப்படிங்கிறது பேங்க்ஸ் கேரண்டி. இப்போ ஏபிசி லிமிடெட் XYZ லிமிடெட் கிட்ட இருந்து குட்ஸ் வாங்குறாரு. XYZ கிட்ட இருந்து குட்ஸ் வாங்குறாங்க. ஓகே, பர்ச்சேசஸ் த குட்ஸ். கிளியர். குட்ஸ் வாங்கினதுக்கு ஏபிசி ஹேஸ் டு மேக் த பேமெண்ட். ஸோ இவங்க பேமெண்ட் பண்ணி ஆகணும். ஆனால் கிரெடிட்டில் கொடுக்குறீங்களான்னு கேட்டால் ஓகே 2 லட்சம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் 2 months கிரெடிட் எடுத்துக்கலாம் சார். ஆனால் உங்களை பற்றி எனக்கு தெரியாது, யாராவது ஒருத்தர் கேரண்டி கொடுங்க அப்படின்னு சொன்னாக்க நம்மளுடைய பேங்கர்கிட்ட ப்ராப்ளி ஏபிசி ஹேஸ் அக்கௌண்ட் வித் எஸ்பிஐ. எஸ்பிஐ கிட்ட சார் எனக்காக அவருக்கு கேரண்டி கொடுங்க அப்படின்னு சொல்கிறோம். எஸ்பிஐ கேரண்டி கொடுப்பானா எஸ்பிஐ வந்து ஏபிசி கிட்ட பல நாள் கான்டாக்டில் இருந்ததுனால எஸ்பிஐ நோஸ் த credibility ஆஃப் ஏபிசி. On the basis of credibility, SBI can give the guarantee for ABC's loan. Or ABC உடைய ஃபிக்ஸ்ட் அசெட்ஸோ அல்லது ஃபிக்ஸ்டு டெபாசிட்ஸோ ஏதாவது எஸ்பிஐ இருக்கும். ஸோ எஸ்பிஐ pretty confident இந்த அமௌண்ட் நம்ம கிட்ட இருக்குது, ஸோ நம்ம கேரண்டி கொடுக்கலாம். அப்படியே ரிஸ்க் இருந்தாலும் நம்ம அதில் வித்ட்ரா பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். அப்படி கேஸ்லெஸில் எஸ்பிஐ உங்களுக்கு கேரண்டி கொடுக்குறாங்க. அந்த கேரண்டி சும்மா கொடுக்க மாட்டாங்க, ஒரு ஃபீஸ் வாங்குவாங்க, ஒரு 2000 ரூபாய் கொடுங்க. ஸோ இந்த 2 லட்சம் ரூபாய்க்கு ஒரு 1% கேரண்டி ஃபீஸ் அப்படின்னு வாங்கிக்கலாம். ஸோ இட்ஸ் ஆல்சோ ரெவன்யூ ஃபார் த எஸ்பிஐ. As SBI has given the guarantee to XYZ, he is very happy. The supplier is pretty happy. If ABC defaults, definitely will be able to get from SBI. இப்படி வந்துச்சுன்னா இந்த கேரண்டிக்கு பேர் லெட்டர் ஆஃப் கிரெடிட்னு பேர். லெட்டர் ஆஃப் கிரெடிட் இவருக்கு, அதாவது ஏபிசிக்கு நீங்கள் குட்ஸை சேல் பண்ணலாம் மீன் கிரெடிட்னு ஒரு லெட்டரை கொடுக்குறது தான் லெட்டர் ஆஃப் கிரெடிட். அப்போ ஏபிசி வந்து ஃபண்டே இல்லாமல் இந்த பிஸ்னஸை ஆப்ரேட் பண்ண முடியுது. He is not in need of fund. Banks credit to his customer to avail suppliers credit. யாருடைய கிரெடிட்? சப்ளையர்ஸ் கிரெடிட். அண்ட் பேங்க் கேரண்டி. இதே மாதிரி லெட்டர் ஆஃப் கிரெடிட் பதிலாக பேங்க் கேரண்டி ஆல்சோ மே பி கிவன். இதே லாஜிக் தான், கேரண்டியாகவும் கொடுக்கலாம், லெட்டர் ஆஃப் கிரெடிட்டாகவும் கொடுக்கலாம். இவர் கிரெடிட் கொடுன்னு சொல்லி லெட்டர் கொடுக்குறது, நான் பொறுப்பெடுத்துக்கிறேன் அப்படிங்கிறதுக்கும் பேங்க் கேரண்டி உண்டு. மோர் ஆர் லெஸ் 2 கேசஸ்லுமே பேங்கர் வில் ஹேவ் தி சேம் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஃபண்டட் இன்ட்ரெஸ்ட் டேர்ம் லோன். ஃபண்டட் இன்ட்ரெஸ்ட் டேர்ம் லோன். ஓகே, த நெக்ஸ்ட் ஒன். ஓகே, ஆர்பிஐ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாக்க அன்ரியலைஸ்ட் ரெண்ட் இருக்கு இல்லையா, அந்த borrowing இஸ் ஃபண்டட் அண்ட் ட்ரீட்டட் ஆஸ் ஃபண்டட் இன்ட்ரெஸ்ட் டேர்ம் லோன். அதாவது ஒரு 10 லட்ச ரூபா கடன் வாங்கியிருக்கிறாங்க. இந்த வருஷத்துக்கு ஒரு 1 லட்ச ரூபா 10% இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும். என்கிட்ட இன்ட்ரெஸ்ட் கொடுக்கறது வாய்ப்பு இல்லை சார். உடனே என்ன பண்ணுறாங்க, இந்த அன்ரியலைஸ்ட் ரெண்ட், இந்த பேங்கருக்கு இது அன்ரியலைஸ்ட் ரெண்ட், அந்த அமௌண்ட்டை சோர்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் ஃபண்டட் இன்ட்ரெஸ்ட் டேர்ம் லோன். நீங்கள் இந்த மொத்த அமௌண்ட்டையும் சேர்த்து லேட்டர் பீரியடில் இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுக்கலாம். அண்ட் இந்த ரீபேபிள் வித்தின் 7 years இன்க்ளூடிங் மொரட்டோரியம் பீரியட் ஆஃப் 2 years. வாங்கின கடனை ரீபேமெண்ட் பண்ணல, அதுக்கு வட்டியும் ரீபேமெண்ட் பண்ணல, எல்லாமே அக்யூமுலேட் ஆயிடுச்சு. நோ நீட் டு ஒரி அபவுட் தட் நான் பேமெண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். பேங்கர் வில் ஃபினான்ஸ் தட் ஆஸ் பர் த ஆர்பிஐ கைடன்ஸ். வேற ஒரு பேங்க் கூட ஃபினான்ஸ் பண்ணலாம். இந்த இன்ட்ரெஸ்ட் கொடுக்க முடியாது, நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இன்னொருத்த கொடுத்துருவோம். மொத்த அமௌண்ட்டை சேர்த்து ஓவர் த டென்யூர் ப்ராப்ளி 7 yearsக்குள்ளார நீங்கள் ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு இன்ஸ்டால்மெண்ட்டில் கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க. அஃப்கோர்ஸ் அலாங் வித் அடிஷனல் இன்ட்ரெஸ்ட் ஆஸ் பர் த ஆர்பிஐ நார்ம்ஸ். இது வந்து ஃபண்டட் இன்ட்ரெஸ்ட் டேர்ம் லோன். டேர்ம் லோன் அதுக்கு இன்ட்ரெஸ்ட்டுக்கும் ஃபண்டிங் கொடுக்குறாங்க. இஸ் தட் ஓகே? தீஸ் ஆர் த சோர்சஸ் வி ஹேவ் ஃபார் மேக்கிங் த ஃபண்ட் அவைலபிள் ஃபார் அவர் பிஸ்னஸ். அண்ட் சம்டைம்ஸ் வி ஹேவ் நெகோஷியேட்டட் சோர்சஸ். வி ஹேவ் நெகோஷியேட்டட் அப்படின்னு சொன்னாக்க நம்ம பேசி எனக்கு கடன் வேணும்னு சொல்லிட்டு பல பேருக்கு மூலமாக நம்ம ரெடி பண்ணிக்கிறோம். அது வந்து நெகோஷியேட்டட் சோர்சஸ். ஓகே, ஒன்று இன்வெஸ்டர்ஸ் கிட்ட பணத்தை கொடுப்பா, டெபாசிட் பண்ணி வச்சுக்கோ, இன்ட்ரெஸ்ட் கொடுக்கலாம் அப்படிங்கலாம் பேசலாம். தோஸ் திங்ஸ் ஆர் நெகோஷியேட்டட் சோர்சஸ். ஐசிடி ஆர் ஐசிடி இன்டர் கார்பரேட் டெபாசிட்ஸ் ஒன் அமங் தெம். கமர்ஷியல் பேப்பர்ஸ், ஃபண்ட்ஸ் ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ், தொழில் செஞ்சதுனால வரக்கூடிய ஃபண்ட்ஸ் ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ், பப்ளிக் கிட்டேருந்து வாங்குகிற டெபாசிட்ஸ், நம்மளுடைய பில்லை டிஸ்கவுண்ட் பண்ணி என்கேஷ் பண்ணியிருக்கலாம், பில்லை ரீடிஸ்கவுண்ட் பண்ணிக்கலாம் பை லைசன்ஸ் பேங்க்ஸ் டு ஆர்பிஐ அண்ட் ஃபேக்டரி. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. ஓகே, இந்த நெகோஷியேட்டட் சோர்சஸ் அப்படின்னு சொன்னால் என்ன நெகோஷியேட்டட்னு சொன்னால், நீங்கள் வாங்குகிற லோனுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10% ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. நீங்கள் உடனே 9 கொடுங்க.
அல்லது 9.5 கொடுங்கன்னு நெகோஷியேட் பண்ணிக்கலாம். உங்களுடைய கிரெடிட் ரேட்டிங் தகுந்த மாதிரி பேங்கர் உன்னோட கிரெடிட் ரேட்டிங் கம்மியாக இருக்கிறதுனால உங்களுக்கு லோன் கம்மியாக தான் கொடுப்பேன், அது இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜாஸ்தியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். தென் யூ ஹேவ் டு நெகோஷியேட். அண்ட் feasibility whether it is available for you and reliability கிடைக்குமா தேவையான நேரத்தில், இஸ் தேர் எனி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், இது எல்லாத்தையும் நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரியான ஃபண்டு ரைஸ் பண்ணிக்கலாம் ஃபார் த ரெக்வயர்மெண்ட். ஸோ ஆல் திஸ் திங்ஸ் ஆர் நெகோஷியேட்டட் சோர்சஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆல் திஸ் திங்ஸ் ஆர் நெகோஷியேட்டட் சோர்சஸ். நவ் ஃபேக்டரிங். லாஸ்ட் கிளாஸில் நம்ம ஃபேக்டரிங்கை பற்றி பார்த்தோம். இந்த இடத்துல ஃபேக்டரிங் டீட்டெயிலாகவே கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் நான் இதிலே கொடுத்து வச்சிருக்கிறேன். ஐ மிஸ்ட் இட் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அப்போ அதை நம்ம பார்க்கலாம். இப்போ இதில் சில விஷயங்கள் லைக் கமர்ஷியல் பேப்பர், ஐசிடிஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வில் ட்ரை டு ஃபினிஷ் அப் ஃபேக்டரிங். ஃபேக்டரிங் வந்து முடிச்சிடலாம். யா factoring. Now Mr. A or ABC Limited sells the goods to XYZ Limited. Okay, goods for rupees 10 lakhs first. Okay, அது மட்டும் இல்லாமல் அதுக்கான இன்வாய்ஸும் அனுப்பியாச்சு. ஒரு 2 months 3 months அதுக்கு பிறகு தான் வரும் இந்த பணம். So ABC has to wait for 3 months to recover the money from XYZ Limited. பட் ஏபிசிக்கு இன்னைக்கே பணம் தேவைப்படுது. அதே மாதிரி XYZ கிட்ட இருந்து வாங்க வேண்டிய அமௌண்ட் எல்லாம் எவ்வளோ அப்படிங்கிறது கேல்குலேட் பண்ணுறது ஒரு பெரிய வேலை. ரிசீவபிள்ஸ் மேனேஜ்மெண்ட். ஹி மே டிமாண்ட் டிஸ்கவுண்ட் ஆர் சம்டைம்ஸ் வி ஹேவ் டு டூ சம் கலெக்ஷன் எஃபோர்ட்ஸ் டு ரெக்கவர் த மணி. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் ஆர் தேர். ஓகே, இதெல்லாம் நமக்கு இருக்குது. இந்த தலைவலியிலேருந்து தப்பிச்சிக்கிறதுக்கு we have one more person called factor. Factor அப்படிங்கிறவர் யாருன்னா one of the persons who is taking the responsibility of collecting the dues from our customers on behalf of me, on behalf of the supplier client for a small consideration. அது மட்டும் இல்லாமல் 10 lakhs அதில் எடுத்த உடனே என்ன பண்ணுவார், எடுத்த உடனே ஒரு லம்சம் அமௌண்ட் கொடுத்துருவார். இந்தாங்க பிடிங்க சார், 8 lakhs பிடிச்சிங்க. Initially, immediately it will be released. This amount will be payable only by third month. இதை நான் அப்படி என்ன பண்ணிட்டேன், ஃபேக்டர் கிட்ட சொல்லிட்டு, சார் XYZல நமக்கு பணம் தர வேண்டியது இருக்குது சார், பார்த்து நீங்கள் கலெக்ட் பண்ணி கொடுங்க. ஓகே, நான் பார்த்துக்கிறேன், அந்த இன்வாய்ஸ் எல்லாம் கொடுங்க, இனிமேல் நான் போய் கலெக்ட் பண்ணிக்கிறேன். அப்போ ஏபிசி XYZ கிட்ட கொடுத்துருவாங்க, சார் கலெக்ஷனுக்கு ஒரு டீம் வருவாங்க, நீங்கள் ஒழுங்கு அதுக்கான பேமெண்ட் அந்த டேட்டில் கொடுங்க அப்படின்ட்டு. அந்த அமௌண்ட்டில் 8 lakhs இன்றைக்கே கொடுத்துருவாங்க. 0th டேட்லேயே ஒரு 8 லட்ச ரூபா கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் ஃபேக்டரி என்ன பண்ணுவார், இந்த ஸ்டேட்மெண்ட்டை இவருக்கு அனுப்புகிறார். சார் நீங்கள் தர வேண்டிய பணம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பை த எண்ட் ஆஃப் 3rd month, 3வது மாதம் முடிஞ்ச உடனே அந்த ஸ்டேட்மெண்ட்டை ரிமைண்டருக்கு அனுப்புகிறார். அனுப்பிட்டு அவர்கிட்ட என்ன பண்ணுறாரு, பேமெண்ட்டை ரிசீவ் பண்ணுறாரு. ஹி இஸ் கலெக்டிங் த பேமெண்ட். ஓகே, கலெக்ஷன் ஹேப்பன்ஸ். கலெக்ஷன் வந்த பிறகு ஃபேக்டர் பேலன்ஸை 3rd month பிறகு செட்டில்மெண்ட் பண்ணுறார். எவ்வளோ இருக்குது, 2 lakhs. ரிமைனிங் அமௌண்ட் பை த எண்ட் ஆஃப் 3rd month ஆஃப்டர் கலெக்ஷன் இஸ் ப்ரீபேமெண்ட் பண்ணதுக்கான இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் அவர் சப்ட்ராக்ட் பண்ணிப்பார். ப்ராப்ளி இதெல்லாம் ஒரு 50,000 rupees இருக்குன்னு வச்சுங்க. சப்ட்ராக்ட் பண்ணிட்டு பேலன்ஸ் வந்து 1.5 lakhs அவர்கிட்ட கொடுத்துருவார். தட்ஸ் அ ப்ராசஸ். நவ் சப்போஸ் XYZ வந்து கொடுக்காமல் டிஃபால்ட் பண்ணார்னா, சார் டிஃபால்ட் பண்ணார்னா ஃபேக்டர் வந்து ஏபிசி கிட்ட, சார் பணம் தரல சார், நீங்கள் தான் பார்த்துக்கணும், அந்த அமௌண்ட் நான் உங்களுக்கு தர முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த பேர்டனை ஏபிசி கிட்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பார். ஓகே, ட்ரான்ஸ்ஃபர் டு த டிஃபால்ட், ட்ரான்ஸ்ஃபர் டு ஏபிசி லிமிடெட், நீங்கள் பார்த்துக்கணும், இந்த அமௌண்ட் என்னால் தர முடியாது. அல்லது நோ நீட் டு ஒரி அபவுட் தட், ஐ வில் டேக் கேர் ஆஃப் தட் மை செல்ஃப். ஓகே, retains by factor himself, நானே பார்த்துக்கிறேன் சார். அப்போ இதுலேருந்து உங்களுக்கு தெரியுது
நீங்கள் கன்சைன்மெண்ட்டில் படிக்கும்போது டெலிகேட்டரி கமிஷன் சொல்லுவோம். டெலிகேட்டரி கமிஷன் என்ன அர்த்தம்? கன்சைனி சேல் பண்ணும்போது வர வேண்டிய அமௌண்ட் வராமல் பேட் டெட் ஆச்சுன்னா அந்த பொறுப்பை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கன்சைனை பொறுப்பெடுத்துக்கிறதுக்காக ஒரு எக்ஸ்ட்ரா கமிஷன் கொடுக்கும். அது பேர் டெலிகேட்டரி. அந்த டெலிகேட்டரி கமிஷன் இல்லைன்னா பேட் டெட் வந்து கன்சைனார் தான் பார்த்துக்கணும், ஒரிஜினல். அதே மாதிரி இந்த டிஃபால்ட் வந்து பெரிய ஹெட்டேக். அது என்னால் கலெக்ட் பண்ண முடியலன்னா ஏபிசி கிட்ட கொடுத்து நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறது ஒன்று. இல்லை சார் அதுக்கும் நானே பொறுப்பாளி, எப்படி இருந்தாலும் நான் வசூல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொறுப்பை இவர் எடுத்துப்பார். நேச்சுரலி வாட் ஹேப்பன்ஸ், கமிஷன் வில் பி ஹையரர் இன் த செகண்ட் கேஸ். இதில் வந்து கமிஷன் வந்து ஜாஸ்தி இருக்கும். ஃபேக்டர் கமிஷன், இது பேர் ஃபேக்டர் கமிஷன். இதில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், இங்கே கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். ஓகே, இந்த கேஸ் இருக்கு இல்லையா, இந்த கேஸுக்கு பேர் என்ன? ஓகே, நோ ரீகோர்ஸ் மாடல். நோ ரீகோர்ஸ் மாடல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கிளியர்? வித்தவுட் ரீகோர்ஸ். ஃபுல் ஃபேக்டரிங் ஆர் நான் ரீகோர்ஸ் மாடல். திரும்ப நான் உங்கள்கிட்ட வரமாட்டேன், எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறது. இந்த மாடலில் வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா இதுக்கு பேர் ரீகோர்ஸ் மாடல். என்னால் வசூல் பண்ண முடியலன்னு நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிறது ரீகோர்ஸ் மாடல். இஸ் தட் கிளியர்? இந்த நான் ரீகோர்ஸ் மாடல் வந்து டிஃபால்ட். எப்பொழுதுமே அது அவரும் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. யார்கிட்ட போகாது? ஏபிசி கிட்டே போகாது. ஏபிசி இஸ் டென்ஷன் ஃப்ரீ. எல்லாத்தையும் யார் எடுத்துக்கிறாரு? இந்த ஃபேக்டர் எடுத்துக்கிறார். இந்த ப்ராசஸ் பேர் ஃபுல் ஃபேக்டரிங் ஆர் நான் ரீகோர்ஸ். பட் ஸ்பெஷலாக ஓகே, என்ன காரணம்? அவருக்கு பேட் டெட் ஆகிடுது. ஸோ ஹி இஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிங். இப்போ கிரெடிட் கார்டு எடுக்கிறீங்க, சில பேருக்கு கிரெடிட் கார்டோட லிமிட் 50 இருக்கும், சில பேருக்கு 1 lakh இருக்கும், சில பேருக்கு 10 lakhs எல்லாம் இருக்கும், சில பேருக்கு இன்னும் எக்ஸாபரண்ட் நம்பர்ஸ் இருக்கும் கிரெடிட் கார்டு லிமிட். அவங்களுடைய டிரான்சாக்ஷன் பல வருஷமாக அவங்க பண்ணதை பேஸ் பண்ணி இந்த லிமிட் கொடுக்குறாங்க. இப்போ அவங்க போய் பர்ச்சேஸ் பண்ணும்போது பையர் மீன்ஸ் செல்லர் வந்து என்ன சொல்கிறாரு? தாராளமாக கொடுப்பார். ஓகே, கிரெடிட் கார்டு என்கிட்ட இல்லை அப்படின்னு சொன்னாக்கா லிமிட் கம்மியாக இருந்துச்சுன்னா எனக்கு தரமாட்டார். என்ன காரணம்? யாருக்கு விற்கணும் அப்படிங்கிறது இன்டைரக்டாக கிரெடிட் கார்டு இம்போசஸ் திஸ். கிரெடிட் கார்டு மூலமாக இல்லை, பணம் இருந்தால் பைசா கொடுத்து வாங்கிக்கோ. கிரெடிட் கார்டு மூலமாக ஸ்வாப் பண்ணணும்னா கிரெடிட் கார்டு ஷுட் ஆத்தரைஸ் த லிமிட், இல்லைனா உங்களால் வாங்க முடியாது அப்படின்னு சொன்னாக்கா அந்த கிரெடிட் கார்டு மாதிரி தான் இந்த ஃபேக்டரும். இவங்களுக்கெல்லாம் நீங்கள் விற்கலாம்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ரிப்போர்ட் கொடுக்கலாம். தே வில் மேனேஜ் த என்டையர் மீன்ஸ் ரிசீவபிள்ஸ் ஆல்சோ. ரிசீவபிள்ஸ் மேனேஜ்மெண்ட் கம்ப்ளீட்டாக அவங்க கையில் இருக்கும் rather than ஏபிசி. ஸோ ஏபிசி இஸ் நவ் டென்ஷன் ஃப்ரீ. ஏபிசி இஸ் நவ் டென்ஷன் ஃப்ரீ. இப்போ ஏபிசி இதை பார்த்தாக்கா வாட் இஸ் த காஸ்ட் ஃபார் ஏபிசி லிமிடெட்? ஏபிசிக்கு what is the cost? Suppose factoring பண்ணலனா no factoring இருந்தால் என்ன காஸ்ட்? ஒன்று, இன்ட்ரெஸ்ட். நம்ம பணம் வரது லேட் ஆகுது, அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வருது. 2, பேட் டெட் நடக்கலாம், அல்லது அவங்களுக்கு அகேடாக பே பண்ண வைக்கிறதுக்கு நம்ம கேஷ் டிஸ்கவுண்ட் கொடுக்கலாம். ரிசீவபிள்ஸ் மேனேஜ்மெண்ட் படிச்சிங்களா? அதெல்லாம் இங்கே வந்துடும். இதெல்லாம் நமக்கு காஸ்ட். ஓகே, அண்டு 4வது கலெக்ஷன் எஃபோர்ட்ஸ் ஆர் அட்மினிஸ்ட்ரேஷன். என்னென்னைக்கு அவர்கிட்ட இருந்து பணம் வர வேண்டியது இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ரிமைண்டர் வச்சு அந்தந்த டேட்டில் அவருக்கு ரிமைண்டர் கால்ஸ் பண்ணுறது ஆர் மெசேஜ் பண்ணுறது இல்லை பர்சனல் விசிட் பண்ணுறது. ஸோ தேட் வில் பி கால்ட் அஸ் கலெக்ஷன் எஃபோர்ட். கலெக்ஷன் எஃபோர்ட் இதுக்கான காஸ்ட். அண்டு அட்மினிஸ்ட்ரேஷன், ரிசீவபிள்ஸ் மேனேஜ்மெண்ட் ஆர் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் திஸ். இதெல்லா வேலைக்கும் என்ன செலவாகுதோ அது காஸ்ட். சப்போஸ் பெனிஃபிட், என்ன பெனிஃபிட்? டியூ டு ஃபேக்டரிங். ஃபேக்டரிங்னால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குது? Okay, number 1 being you will be getting the thing ahead, அல்லது cost for factoring வச்சுக்கலாம். cost for factoring. factoring ஓட காஸ்ட் என்ன? cost for factoring என்ன இருக்கு? நம்பர் 1 அவருடைய கமிஷன் கொடுக்க வேண்டியதாக இருக்கு. முன்னாடியே கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவார்? இப்போ sometimes he can demand interest also, and sometimes அவர் வந்து பேட் டெட் நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கணும் சார் அப்படின்னு சொல்லலாம். இன் கேஸ் ஆஃப் ரீகோர்ஸ் மாடல். இன் கேஸ் ஆஃப் ரீகோர்ஸ் மாடல். நான் ரீகோர்ஸஸில் வராது, ரீகோர்ஸ் மாடலில் வேறு வழியில் அதை பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போ காஸ்ட் ஃபார் நோ ஃபேக்டரிங் வந்து 1 lakh இருக்குது. காஸ்ட் ஃபார் ஃபேக்டரிங் வந்து 80,000 rupees இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம்? த சீப்பர் காஸ்ட் இஸ் டியூ டு ஃபேக்டரிங், ஸோ வி கேன் ரெக்கமெண்ட் டு கோ ஃபார் ஃபேக்டரிங். ஓகே, ஃபேக்டரிங் வந்து நமக்கு சீப்பர் காஸ்ட் இருக்குது, வி கேன் ரெக்கமெண்ட் திஸ். இதே ரிவர்ஸில் இருக்குது. நோ ஃபேக்டரிங்கோடைய காஸ்ட் 1 lakh, ஃபேக்டரிங்னால காஸ்ட் 1,50,000 சொன்னால் டோன்ட் கோ ஃபார் த ஃபேக்டரிங், யூ கேன் ஹேவ் யுவர் ஓன் என்டிட்டி, ரைட்? ஸோ ஆல் திஸ் கான்செப்ட்ஸ் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். நவ் see,
இருக்கிறதே அவர் இமேஜின் பண்ணுறார். அட்வைசரி சர்வீசஸும் கொடுக்கலாம். ப்ரீ பேமெண்ட் ஒரு 80% வரைக்கும் கொடுத்துறார். பேலன்ஸ் 20% ஆன் ரியலைசேஷன் கொடுக்கலாம். ஓகே, இந்த ஸ்டேட்மெண்ட் கஸ்டமருக்கு அனுப்பிட்டு நாளைக்கு பேமெண்ட் வரும்போது கலெக்ஷன் பண்ணிக்கிறார். ஸோ ஒரு சின்ன ஐடியாவுக்காக கொடுத்துருக்குறேன். ஓகே, இதே மாதிரி பிக்சர் இருக்கணும்னு அவசியம் இல்லை. வாட் ஐ ஷேர்ட் இஸ் ஆல்சோ ஓகே, யூ கேன் டிபெண்ட் ஆன் தட் பிக்சர் ஆல்சோ, ரைட்? நவ் டைப்ஸ் ஆஃப் ஃபேக்டரிங்கில் ரீகோர்ஸ் ஃபேக்டரிங். ரீகோர்ஸ் ஃபேக்டரிங் அர்த்தம் bad debt loss is borne by the seller. நான் ரீகோர்ஸ் ஆர் ஃபுல் ஃபேக்டரிங் அப்படிங்கிறது பேட் டெட் வந்து யார் பேர் பண்ணிக்கணும்? ஃபேக்டர் பேர் பண்ணிக்கணும். அட்வான்ஸ் ஃபேக்டரிங் ஆர் மெச்சூரிட்டி ஃபேக்டரிங், அதாவது பேமெண்ட் இஸ் ஒன்லி ஆன் மெச்சூரிட்டி. ஆரம்பத்தில் ப்ரீ பேமெண்ட் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டால் அது அட்வான்ஸ் ஃபேக்டரிங் ஆர் மெச்சூரிட்டி ஃபேக்டரிங் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டு விதமாக கிளாஸிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, ப்ராப்ளி இந்த அட்வான்ஸ் ஃபேக்டரிங் முன்னாடியே கொடுத்துறாங்கன்னு வச்சுக்கலாம். மெச்சூரிட்டி ஃபேக்டரிங் மேபி only on maturity. Invoice discounting, இந்த இன்வாய்ஸ் டிஸ்கவுண்டிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிற ப்ரீபேமெண்ட். ஓகே, ப்ரீபேமெண்ட்டில் வருது. அன்டிஸ்க்ளோஸ்டு ஃபேக்டரிங். அன்டிஸ்க்ளோஸ்டு ஃபேக்டரிங் அப்படின்னு சொன்னாக்க இதில் கிளைண்ட் வந்து ஏபிசின்னு சொன்னேன். இவர் ஃபேக்டர் போய் இவர்கிட்ட கேட்கும்போது நான் ஃபேக்டர் சொல்ல மாட்டார், நான் ஏபிசியோட எம்ப்ளாயின்னு சொல்லிட்டே போய் கேட்பார். இப்போ பேங்க்லேருந்து ரெக்கவர் பண்ண வராங்க, எஸ்பிஐயில் லோன் வாங்கியிருக்கிறீங்க, அந்த அமௌண்ட் செட்டில்மெண்ட் பண்ணலன்னா எஸ்பிஐ பேங்க்லேருந்து வராங்கன்னு வச்சுக்கோங்க. எஸ்பிஐ பேங்க் தான் வரணும்னு அவசியம் இல்லை. அவருக்கு பதிலாக ரெப்ரஸன்டேட்டிவ் யார் வேணாலும் வரலாம். மேபி ப்ரைவேட் ஏஜென்சியாக இருக்கலாம். ப்ரைவேட் ஏஜென்சி நான் தான் ரெக்கவரிக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்டிமேட் பண்ணிட்டு வரலாம். நான் எஸ்பிஐயோட டேரக்ட் எம்ப்ளாயின்னு சொல்லிட்டு கூட வரலாம். தட் டேரக்ட் எம்ப்ளாயின்னு சொல்லிட்டு வந்தால் அது வந்து எதில் வருது நமக்கு? திஸ் வில் ஃபால் அண்டர் அன்டிஸ்க்ளோஸ்டு ஃபேக்டரி. அது பேர் அன்டிஸ்க்ளோஸ்டு ஃபேக்டரி. And bulk agency factoring also will be there. Finance factoring, bulk, okay, agency factoring. பேங்க்கில் எவ்வளோ அமௌண்ட் வரலன்னு சொல்லுங்கள், எல்லாத்தையும் நான் கலெக்ட் பண்ணி கொடுக்குறேன். இப்போ ஒரு 200 பேருக்கு இருந்து வரலையே நான் கலெக்ட் பண்ணி கொடுக்குறேன். இன்னொரு மாதம் ஒரு 50 வருடம் ஆட் பண்ணிட்டே வருவாங்க, எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுற வேலையை பார்ப்பாங்க. ஃபினான்ஸ் ஃபேக்டரிங், இது பேர் ஃபினான்ஸ் ஃபேக்டரிங், ரைட்? Now advantages. ஃபேக்டரிங்கோட அட்வான்டேஜஸ் என்ன இருக்குன்னா, கன்வெர்ட் த அக்கௌண்ட் ரிசீவபிள் இன்டு கேஷ் இமீடியட்லி. இன்றைக்கே கையில் பணம் வந்துடுது. அப்போ நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. டெஃபினட் பேட்டர்ன் ஆஃப் கேஷ் இன்ஃப்ளோ இருக்குது. வித்தாச்சுன்னா 80% பணம் வந்துடும் நமக்கு தெரியும். கண்டினியூஸ் ஃபேக்டரிங், கண்டினியூஸாக கொடுக்கும்போது நமக்கு ரிசீவபிள் மேனேஜ்மெண்ட் ஒன்று தேவையே இல்லை, எல்லாம் அவன் பார்த்துப்பான். கிரெடிட் டிபார்ட்மெண்ட் எனக்கு தேவையில்லை. அண்ட் சேவிங்ஸ் இன் காஸ்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ். ரிசீவபிள்ஸில் தேவையில்லாமல் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறீங்க, அந்த ஃபண்ட்ஸ் வந்து இப்போ நமக்கு ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா இன்ட்ரெஸ்ட் சேவ் ஆகிடுது. பேண்டட் லாஸ் அவனே பார்த்துக்கிறேன்ட்டான், அது ஒரு அட்வான்டேஜ். அண்ட் கலெக்ஷன் காஸ்ட் எனக்கு கிடையாது. இதுதான் காஸ்ட் அண்ட் பெனிஃபிட்னு நம்ம சொன்னோம். ஓகே, காஸ்ட் ஆஃப் ஃபேக்டரிங் ஆல்ரெடி வி ஹவ் சீன். அண்டு இதை நீங்கள் அக்செப்ட் பண்ணலாமா வேண்டாமா? அக்செப்ட் பண்ணலாமா வேண்டாமாங்கிறது ஃபேக்டரிங்னால வரக்கூடிய பெனிஃபிட் காஸ்ட் ரெண்டையும் கம்பேர் பண்ணி நம்ம முடிவு எடுக்கிறோம். ஸோ தட் ஐ ஆல்ரெடி டிஸ்கஸ்ட் ஹியர். Clear? If you have any doubt, you can ask me. The briefing is this page. This is more than enough. Shall I move to the next one? Now, fifth point வந்து receivables management. இதில் receivables managementனா யார் யார் கஸ்டமர்ஸ், அவங்க எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்கிறோம், என்ன டேட்டில் அவன் தரேன்னு ஒத்துக்கிட்டு இருக்கிறாரு, தரத்துக்கு முன்னாடி அவருக்கு நம்ம இன்டிமேஷன் கொடுக்கணும், தரலைன்னா ரிமைண்டர் கொடுக்கணும், இல்லை பர்சனல் கால் போய் பர்சனலாக விசிட் பண்ணி ஆகணும். இதெல்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்கு receivables management. Complete. Okay. Now let's go for commercial papers. ஏற்கனவே சொன்னோம், சோர்சிங்கில் கமர்ஷியல் பேப்பர் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த மெயின் சோர்சஸ். எக்ஸாமில் அடிக்கடி 1 word கொஷின்ஸில் ஆர் 2 marks கொஷினில் தியரி கொஷின்ஸில் இது கேட்டுறாங்க.
கமர்ஷியல் பேப்பர். கமர்ஷியல் பேப்பர் அப்படிங்கிறது ஒரு ப்ராமிசரி நோட் அண்ட் இட்ஸ் அ மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட். மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னா பெருசாக ஒரு ரிஸ்க் இருக்காது, யார் வேணாலும் பையிங் அண்ட் செல்லிங் பண்ணலாம் அந்த கமர்ஷியல் பேப்பர், லைக் பாண்டு வாங்குற மாதிரி. யூஸ்வலாக இட் மே பி எனிவேர் பிட்வீன் 15 days to 1 yearக்குள்ளார இருக்கும். ஓகே, இப்போ ஏபிசி அப்படிங்கிற கம்பெனிக்கு பணம் தேவைப்படுது. அவங்க என்ன பண்ணுவாங்க, கமர்ஷியல் பேப்பர் இஷ்யூ பண்ணுவாங்க. யார் வேணாலும் இதை பை பண்ணலாம். எப்படி நீங்கள் ஷேர் வாங்குறீங்களோ அதே மாதிரி as a buyer you can purchase the commercial paper from ABC Limited. பல கம்பெனி in the case of emergency fund requirement rather than borrowing it from the banker, they will go for issuing the commercial papers. Commercial paper issue பண்றாங்க, buyers will make the payment. இந்த கமர்ஷியல் பேப்பர் இஷ்யூ பண்ணும்போதே அந்த டேர்ம்ஸ் கொடுத்துருப்பாங்க. இட் இஸ் எனிவேர் பிட்வீன் 15 days to மேக்ஸிமம் 1 yearக்குள்ளார மெச்சூரிட்டி ஆகும். இந்த கமர்ஷியல் பேப்பர் வந்து 5 லட்ச ரூபான்னு ஃபேஸ் வேல்யூ இருந்தால் எப்படி இஷ்யூ பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாக்க, you have to pay only 4,95,000. நீங்கள் 4,95,000 கொடுத்தா போதும், 3 months later you will get full money. ஸோ கமர்ஷியல் பேப்பருடைய வேல்யூ 5 lakhs, பேமெண்ட் பண்ணது 4,95,000. இதோட டேர்ம் வந்து 3 months சொன்னால் buyer will pay only 4.95 today. By the end of 3rd month he surrenders the cash back and gets the money back, which is equal to 5 lakhs. So the 5,000 rupees excess payment by the ABC is nothing but interest cost for the ABC, and for the buyer it's a return. And the return எவ்வளோ வருதுன்னா 5,000 rupees is the cost for receiving 4,95,000 rupees of loan for ABC. 4,95,000 ரூபாய் வந்ததுக்கு 5 லட்ச ரூபாய் கொடுக்கணும். The excess payment is called interest, so interest divided by 4,95,000. Now you can represent that in percentage, and of course this is for 3 months. For 1 year 12/3 போட்டிங்கன்னா 12/3 months போட்டிங்கன்னா you will be getting yearly rate of interest here. What is the value? Hmm? 4% will be the cost here. So this issue is for a short term period only. Predominantly இந்த buyer யாரா இருப்பாங்கன்னா கமர்ஷியல் பேங்க்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸாக இருக்கலாம். இவங்களுடைய ரிட்டர்ன் அப்படிங்கிறது என்னது, இன்ட்ரெஸ்ட். இந்த இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது பேஸ்ட் ஆன் த மெச்சூரிட்டி பீரியட் அண்ட் பிரைம் லெண்டிங் ரேட்ஸாக இருக்கும். பிரைம் லெண்டிங் ரேட். ஓகே, அட்வான்டேஜ் வந்து லோ காஸ்ட் அண்ட் இஷ்யூ சார்ஜஸ் வந்து ரொம்ப கம்மி. பிளேஸ்மெண்ட் ஃபீ டு த டீலர் ஹூ செல்ஸ் த சிபிஸ். கமர்ஷியல் பேப்பர்ஸ் யார் விற்கிறாங்களோ அவங்களுக்கு பிளேஸ்மெண்ட் ஃபீ அப்படின்னு சொல்லிட்டு பிளாட்ஃபார்ம் ஃபீ மாதிரி கொடுக்குறது தான் இந்த பிளேஸ்மெண்ட் ஃபீ. விற்று கொடுங்க அப்படின்ட்டு இந்த ஒரு ஃபீ மட்டும் தான் இருக்கும், அதுக்கு மேலே பெரிய காம்ப்ளிகேஷன்ஸ் கிடையாது. திஸ் இஸ் வாட் அபவுட் கமர்ஷியல் பேப்பர்ஸ். நவ் இந்த கமர்ஷியல் பேப்பர் இஷ்டத்துக்கு யார் வேணாலும் இஷ்யூ பண்ணலாமான்னா நோ. இட் இஸ் ரெகுலேட்டட் பை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இட் இஸ் ரெகுலேட்டட் பை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. சிபி கேன் பி இஷ்யூட் இன் மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 lakhs. இதோடைய சைஸ் வந்து 5 லட்சம் ரூபாய், 100 ரூபாய் 200 ரூபாய் இஷ்யூ பண்ணலாமான்னு கிடையாது. இதோட சைஸ் வந்து மினிமம் 5 lakhs இருக்கும். டியூரேஷன் பிட்வீன் 15 to 12 months இருக்கலாம். அண்ட் ஃபார் இஷ்யூயிங் கம்பெனி அதோடைய நெட்ஒர்க் வந்து 4 கோடி ரூபாய்க்கு மேலே இருந்தால் தான் அவங்களுக்கு இதை அலோவ் பண்ணுவாங்க ஆர்பிஐ, இல்லைன்னா தே கேனாட் இஷ்யூ. அண்டு இதை எப்போ நீங்கள் ரெடீம் பண்ணலாம்னா மெச்சூரிட்டி 3 மாதம் சொன்னால் 3 மாதத்துக்கு அப்புறம் தான் நீங்கள் ரெடீம் பண்ணணும். நீங்கள் 1 monthல திரும்ப வாங்கிக்கிறேன்னு சொல்லக்கூடாது. 3 மாதத்தை 4 மாதம்னு மாற்ற முடியாது. வாட் த ஸ்டேட்டட் நம்பர் இஸ் ஃபைனல், வித்தின் தட் யூ ஹவ் டு ரெடீம். சிபி இஷ்யூ பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க அந்த கம்பெனியோடைய கிரெடிட் ரேட்டிங் P2 இருக்கணும், கிறிசில் ரேட்டிங்காக இருந்தால். ICRA உடைய ரேட்டிங்காக இருந்தால் A2 ரேட்டிங்கில் இருக்கணும். ஸோ இந்த ரேட்டிங் மைண்டில் வச்சுக்கிட்டா போதுமானது, ரொம்ப பைஹார்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ தேர் ஷுட் பி கிறிசில் ரேட்டிங், சடன் கிறிசில் ரேட்டிங் டு இஷ்யூ ஆஸ் பர் த ஆர்பிஐ கைட்லைன்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதுனா போதுமானது. இந்த ஆனுவல் கமர்ஷியல் பேப்பருடைய காஸ்ட் என்னென்னா, நம்ம இப்போ ஒர்க் அவுட் பண்ணதை நான் ஃபார்முலா கொடுத்துருக்குறேன். 5 லட்ச ரூபாய் ஃபேஸ் வேல்யூ, பட் நீங்கள் இன்றைக்கி 4.95 கொடுக்குறீங்கன்னா ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் 0.05 lakhs will be interest. ஸோ நியூமரேட்டரில் இருக்கிறது 5 lakhs மைனஸ் இஷ்யூ ப்ரைஸ், ஃபேஸ் வேல்யூ 5 lakhs மைனஸ் இஷ்யூ ப்ரைஸ் being 4.95, which is nothing but interest in the numerator. Issue price being 4.95 in the denominator. This is for the tenure 3 months or 2 months. So அப்போ 1 year எவ்வளோ வரும் அப்படின்னு சொன்னாக்க number of months or days in a year divided by maturity period in days or months denominator போட்டிங்கன்னா உங்களுக்கு இயர்லி இது கிடைச்சிடும். ஸோ ஃபார்முலா மாதிரி இங்கே கொடுத்துருக்குறேன். Let's see. இதோடைய அட்வான்டேஜ் என்ன? What are the advantages we have? What are the advantages we have? Okay. Commercial paper உடைய advantage என்ன? It is transferable. நான் வாங்கிட்டு இன்னொரு தடவை விற்கலாமா? விற்கலாம். And maturity can be made flexible to suit the requirement of the company. வேணா
இஷ்யூ பண்ணும்போது 3 மாதம் 5 மாதம் எனக்கு 5 மாதம் தான் கடன் வேணும்னா 5 மாதத்துக்கு இஷ்யூ பண்ணிக்கலாம். ஓகே, and it bring funds even if other instruments are not able to raise. வேற இன்ஸ்ட்ருமெண்ட் ஈக்விட்டி ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணி ஃபண்ட் ரைஸ் பண்ண முடியல, பேங்க்ல லோன் ட்ரை பண்ணுறோம் கிடைக்க மாட்டேங்குது. This one you can use it. Maturity can be delayed by replacing old CPs and fresh CPs. 3 மாதம் இருக்குது, 3 மாதம் முடிஞ்சிருச்சுன்னா அதை டிஃபால்ட் நம்ம ரெடீம் பண்ணி ஆகணும். ஆனால் அது ரெடீம் பண்ணுறதுக்கு பணம் இல்லைன்னா ஃப்ரெஷ்ஷாக சிபி இஷ்யூ பண்ணி பணம் கலெக்ட் பண்ணி இதை நம்ம கொடுத்துடலாம். ஸோ வேறு பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. And the rate of interest is also pretty low. There is an illustration. Now you have to calculate annual financing cost of this commercial paper. Face value being 5 lakhs, issued at to 4 lakhs 80. What is the rate of interest? Now this is for 122 days, 120 days. Appa enna பண்ணுவீங்க? Interest by issue price into days in a year divided by இதோடைய maturity period. So interest being 5 lakhs minus 4 lakhs 80, 20,000 being the numerator value. Currently you are getting only 4 lakhs 80, which is the issue price. Okay, 4 lakhs 80, and the CP is for 120 days. அப்படின்னா 360 divided by 120 போடுங்க into 100. You can represent that in terms of percentage. Hope the value being 12.5%. ஏற்கனவே நம்ம ஒரு illustration பார்த்தோம், அதை நான் இங்கே புக்லேயும் ஒரு illustration போட்டிருக்கோம். Now you'll be able to understand this one. Commercial papers and its component. Now, next one. Is it clear? ஃபினான்சிங் எக்ஸ்போர்ட் ட்ரேட் பண்ணுறேன், எனக்கு கடன் கிடைக்குமா? ஷிப்பிங் பண்ணுறதுக்கு முன்னாடி கடன், ஷிப்பிங் பண்ணியாச்சு, அந்த கிளைண்ட்டை போய் ரீச் பண்ணி அவர் ஒரு மாதம் கிரெடிட் பீரியடுக்கு அப்புறம் எனக்கு பணம் தரணும், அது வரைக்கும் எனக்கு பணத்துக்கு என்ன பண்ணுறது? போஸ்ட் ஷிப்மெண்ட் ஃபினான்ஸ் ரெண்டுமே அவைலபிள். ப்ரீ ஷிப்மெண்ட் ஃபினான்ஸ் as well as போஸ்ட் ஷிப்மெண்ட் ஃபினான்ஸ் both are available here. இதெல்லாம் கவர்மெண்ட் வந்து பயங்கரமாக டெவலப் பண்ணி வச்சிருக்கிறாங்க ஃபார் ப்ரொமோட்டிங் த எக்ஸ்போர்ட்ஸ். பேக்கிங் கிரெடிட் ஃபார்ம், இது வந்து பேக்கிங் கிரெடிட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸ்போர்ட் லோன் ஃபார் பையிங், மேனுஃபேக்சரிங், ப்ராசஸிங், பேக்கிங், ஷிப்பிங் வரைக்கும் பண்ணுற செலவுகள் எல்லாமே அவைலபிள். இந்த பேக்கிங் கிரெடிட் அப்படிங்கிறதுல என்னென்ன இருக்குது அப்படின்னு சொன்னாக்க, க்ளீன் பேக்கிங் கிரெடிட் எகெயின்ஸ்ட் ஹைபாத்திகேஷன், பேக்கிங் கிரெடிட் எகெயின்ஸ்ட் பிளட்ஜ் ஆஃப் குட்ஸு, இசிஜிசி கேரண்டி, ஃபார்வர்ட் எக்ஸ்சேஞ்ச் கான்ட்ராக்ட், இது மாதிரி பல மெத்தட்ஸ் இருக்குது. இன்டர் லெவலில் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, அங்கங்கே மேலோட்டமாக சொல்கிறேன். க்ளீன் பேக்கிங் கிரெடிட் அப்படிங்கிறது வேறு எந்த சார்ஜும் இல்லை, ஒரு சின்ன மார்ஜின் மணி இருந்தால் போதுமானது. யூ கேன் பாரோ திஸ். ஆனால் ஹைபாத்திகேஷன் ஆஃப் குட்ஸ் அண்ட் பிளட்ஜ் ஆஃப் குட்ஸ்னால் உங்களுடைய குட்ஸை நீங்கள் அடமானம் வச்சுருக்கணும். ஹைபாத்திகேஷன் அப்படிங்கிறது வேறு, பிளட்ஜ் அப்படிங்கிறது வேறு. பிளட்ஜுங்கிறது உங்களுடைய குட்ஸே அவங்கள்ட்ட சரண்டர் பண்ணால் தான் லோன் கொடுப்பாங்க, அது பேர் பிளட்ஜ். ஹைபாத்திகேஷன் அந்த குட்ஸை நீங்கள் வச்சுக்கலாம், என்ஜாய் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் பிளாக் பண்ணி வச்சிருந்தால் அது பேர் ஹைபாத்திகேஷன். இப்போ 2 வீலர் வெஹிக்கிள், கார் எல்லாம் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னாக்க, கடனில் வாங்குறீங்கன்னா ஆர்சி புக்கில் அவங்க ஹைபாத்திகேட்டட் வித் சோ அண்ட் சோ பேங்க்னு சொல்லிடுவாங்க. நாளைக்கு இந்த காரை விற்கணும் அப்படின்னு சொன்னாக்க ஆர்சி புக்கில் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு முன்னாடி லோன் இருக்குன்னா நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது, அதாவது விற்க முடியாது. பட் நீங்கள் அந்த காரை யூஸ் பண்ணிக்கலாம் எவ்வளோ நாள் வேணாலும். இதுவே கோல்டு லோன் வாங்கணும் அப்படின்னு சொன்னாக்க கோல்டே நீங்கள் ப்ளஸ் பண்ணிருக்கு, கோல்டே கொடுத்தாகணும். சார் கோல்டு நகையை நான் போட்டு சுற்றுறேன் சார், அது ஒரு பில்லு மட்டும் கிட்ட கொடுக்குறேன்னு சொன்னால் நீங்கள் நகையோட எங்கேயாவது ஒன்றா என்ன பண்ணுறது? So in that case you have to give the loan also, the gold also with the bank. அது வந்து pledge. So gold-ஏ வச்சிங்கன்னா அது pledge. நான் பொருளை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறேன், அதோடைய இதை மட்டும் ரைட்ஸை மட்டும் கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாக்க அது ஹைபாத்திகேஷன், அது பேர் ஹைபாத்திகேஷன். எக்ஸ்போர்ட் கிரெடிட் கேரண்டி, இசிஜிசி அப்படிங்கிறது எக்ஸ்போர்ட் கிரெடிட் கேரண்டி. ஓகே, எக்ஸ்போர்ட் கிரெடிட் கேரண்டி அண்ட் டிஐசிஜிசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த எக்ஸ்போர்ட் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன்ஸ் எல்லாமே நான் உங்களுக்காக லோன் கேரண்டி கொடுக்குறேன். எக்ஸுங்கிறவர் எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு, எஸ்பிஐ பேங்க்கில் போய் லோன் கேட்குறாரு, உங்களை நம்பி கொடுக்குறது கஷ்டம்ப்பா அப்படின்னோடனே
இசிஜிசி அப்படிங்கிற என்டிட்டின் மூலமாக இவர் இங்கே ரெக்வஸ்ட் பண்ணுறார், இவர் கேரண்டி கொடுக்குறார், இங்கே கொடுக்குறார் பணத்தை. சப்போஸ் எஸ்பிஐ இவர் கொடுக்க வேண்டிய பணத்தை நாளைக்கு கொடுக்கல அப்படின்னு சொன்னாக்கா இசிஜிசி வில் மேக் த பேமெண்ட் டு எஸ்பிஐ பேங்க். இசிஜிசி இஸ் ஆல்சோ கவர்மெண்ட் என்டிட்டி. கவர்மெண்ட் என்டிட்டி வந்து இந்த எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷனுக்காகவே கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு ஃபண்டிங் எல்லாமே யார் மூலமாக வருதுன்னா கவர்மெண்ட் மூலமாக தான் வருது, இல்லைனா ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணி கலெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இவங்களுக்கு ஜாஸ்தி கடன் கொடுக்க தே வில் டூ லாட்ஸ் ஆஃப் எக்ஸ்போர்ட்ஸ். எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா ஃபாரின் கரன்சிஸ் இந்தியாவுக்கு வரும், டாலரோ அல்லது யூரோவோ, எனி ஹாட் கரன்சிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபாரின் கரன்சிஸ் ஆர் ஃப்ரீலி ட்ரேடபிள் ஆர் டிரான்ஸ்ஃபரபிள் கரன்சிஸ் சொல்லுவாங்க. ஓகே, ஃப்ரீலி டிரான்ஸ்ஃபரபிள் ஃபாரின் கரன்சிஸ் அப்படிங்கிறது ஹாட் கரன்சி. நீங்கள் பாட்டுக்கு ஸ்ரீலங்கா, நேபாள், பாகிஸ்தான் அந்த கண்ட்ரிஸோட கரன்சினா அது நம்ம கண்ட்ரியை கட்லி வீக்கராக இருக்குது, அதெல்லாம் வேண்டாம். இந்தியன் கரன்சி அதை நம்ம இங்கே நாசிக்கில் பிரிண்ட் பண்ணிக்கலாம். அப்போ பிரிண்ட் பண்ண முடியாமல் நீட் நாட்டில் ஜாஸ்தி இருக்குது, வேர்ல்டில் நீட் எது ஜாஸ்தி இருக்குன்னு சொன்னால் டாலர், யூரோ, as well as ஸ்டெர்லிங் அண்டு இப்போ ருஷியாவுடைய ரூபேல். ஸோ இதெல்லாம் நமக்கு தேவைப்படுது. இதை நீங்கள் கொடுக்குறீங்கன்னு சொன்னால் உங்களை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக ரொம்ப சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. அதுக்கு தான் இந்த இசிஜிசி என்டிட்டி இருக்குது. ஸோ இசிஜிசி வில் ஹெல்ப் to the exporter to get the loan from SBA. If there is any default, automatically SBA is compensated by ECGC. Post shipment வரும்போது வித்தாச்சு, பில் அனுப்பியாச்சு, அவர் ஃபாரின்ல பையர் இருக்கிறார்ல, அவர் வந்து பில் எழுதி கொடுக்கலாம். அந்த பில்லை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டிஸ்கவுண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கும் இசிஜிசி கேரண்டி கொடுக்கலாம். அண்ட் எக்ஸ்போர்ட் பில்ஸ் சென்ட் ஃபார் கலெக்ஷன்ஸ், அதன் மூலமாக அட்வான்ஸ் வாங்கிக்கலாம். எக்ஸ்போர்ட் பில்ஸ் சென்ட் ஃபார் கலெக்ஷன்ஸ். நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண பிறகு அந்த பையர் மேபி இன் யூகே, அவர் வந்து எனக்கு பில் எழுதி கொடுக்குறார். அந்த பில் எழுதி கொடுத்துட்டு 2 மாதத்துக்கு அப்புறம் கலெக்ட் பண்ணிடுங்க அப்படின்னு. எங்கே வந்து சார் கலெக்ட் பண்ணுறது? யூகே தான். இதுக்காக நான் யூகே வர முடியுமா? அது யார் மூலமும் சென்ட் பண்ணுங்க அப்படின்னா தெர் மேபி கலெக்ஷன் ஏஜென்ட்ஸ், அவர்கிட்ட கொடுத்துட்டு அவர் போய் கலெக்ட் பண்ணி கொடுக்குறாரு. அதுக்கு ஒரு 10 நாள் 15 நாள் ஆயிடுது. உடனே பேங்க் கிட்ட சார் கலெக்ஷன் ஆகிடும் சார், பணம் வந்துட்டு பாருங்க, அவங்க கலெக்ஷன் ஏஜென்ட், அது எனக்கு கடனை கொடுங்க, அல்லது பேங்க் கிட்டே கொடுத்துட்டு நீங்கள் கலெக்ட் பண்ணிடுங்க, எனக்கு பைசா கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கிக்கலாம். ஒன்று டிஸ்கவுண்டிங் ஆர் சென்ட் ஃபார் கலெக்ஷன் டயத்தில் நீங்கள் அட்வான்ஸ் வாங்கிக்கலாம். ஈவன் டியூட்டி ட்ராபேக், கேஷ் சப்சிடி ஏதாவது வரும்னு சொன்னால் அதை பேஸ் பண்ணி கூட நீங்கள் கடன் வாங்கிக்கலாம். டியூட்டி ட்ராபேக் அப்படின்னு சொன்னாக்க அர்த்தம்னா, நீங்கள் ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ணும்போது யூ ஹேவ் டு பே த டியூட்டி. ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ணும்போது யூ ஹேவ் டு பே த டியூட்டி, கஸ்டம்ஸ் டியூட்டி பே பண்ணோம். எப்படி ஜிஎஸ்டி இந்தியாவில் இருக்கோ அதே மாதிரி, மீன்ஸ் இந்தியாவில் பையிங் அண்ட் செல்லிங் பண்ணும்போது ஜிஎஸ்டி இருக்கும், அதே மாதிரி ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ணிங்கன்னா அதே ஈக்குவலன்ட் ஜிஎஸ்டி கட்டணும். ஓகே, கவுண்டர் வெயிலிங் டியூட்டின்னு சொல்லுவாங்க, அது பேர் equivalent to GST. So countervailing duty, customs duty you have to pay. ஆனால் import பண்ணும்போது கவர்மெண்ட்டுக்கு என்ன ட்ரபிள், செட்டில்மெண்ட் ஷுட் பி இன் ஃபாரின் கரன்சி விச் இஸ் டிமாண்ட் ஃபார் த கவர்மெண்ட். அதனால் என்ன சொல்கிறார், நீங்கள் இம்போர்ட் பண்ணுறீங்களா, அத்தியாவசிய தேவை தவிர வேறு ஏதாவது இம்போர்ட் பண்ணிங்கன்னா ஹெவியாக டேக்ஸ் போட்டுருவாங்க. ஸோ 100% டேக்ஸ் வரும். சில ஹார்லி டேவிட்சன் பைக்லாம் வரும்போது 100% டேக்ஸ் போடுவாங்க. அது ஒரு பைக் வந்து 10 லட்ச ரூபா, இன்னொரு 10 லட்ச ரூபா டேக்ஸ் கட்டினீங்கன்னா 20 லட்ச ரூபாய்க்கு வீட்டுக்கு வந்து சேரும். கார் கூட அந்த ரேட்டுக்கு வராது. ஆனால் இப்போ பார்த்தா எல்லாம் ட்ரெண்டியாக அதை வச்சு தான் சுற்றுறாங்க ரொம்ப பேர். ஓகே, ஹார்லி டேவிட்சன் இதெல்லாம். ஸோ இட் காஸ்டஸ் அரௌண்ட் 10 lakhs அண்ட் ப்ளஸ் 10 lakhs. ஆனால் நான் வந்து ஒரு சில ஐட்டங்களை இம்போர்ட் பண்ணி அதை வச்சு மேனுஃபேக்சர் பண்ணி ஃபாரின் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறேன். ஓ, நீ எக்ஸ்போர்ட் பண்ண போறியா, அப்போ டாலர் இந்தியாவுக்கு வருமே. ஆமாம் சார், அதுக்காக தான் சார் பண்ணுறேன், நான் ஒன்றும் அனாவசிய செலவு பண்ணல. அப்படியா? இம்போர்ட் பண்ணும்போது கட்டின டேக்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணிட்டேன்னு ப்ரூஃப் காமிச்சிட்டேன்னா எக்ஸ்போர்ட்டுக்கு டேக்ஸ் கிடையாது, இம்போர்ட்டுக்கு பண்ண டேக்ஸும் நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். அப்படி வித்ட்ரா பண்ணுறதுக்கு பேர் டியூட்டி ட்ராபேக். வித்ட்ராயல் தான் ட்ராயிங் இட் பேக் தான் வித்ட்ராயல். இஸ் தட் ஓகே? யூ கேன் ட்ரா இட் பேக். அப்பார்ட் ஃப்ரம் தட், எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்களா, உங்களுக்கு ப்ரொமோஷனுக்கு எவ்வளோ வேல்யூ இருக்கோ அது 10% கவர்மெண்ட் கேஷாக கொடுக்குறேன்னு சொல்கிறார். ஸோ இதெல்லாம் எக்ஸ்போர்ட் முடிச்ச பிறகு தான் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ இந்த பணம்ல நாளைக்கு வர வாய்ப்புகள் இருக்கு இல்லையா, அதை காமிச்சு கூட நீங்கள் கடன் வாங்கிக்கலாம். தீஸ் ஆர் போஸ்ட் ஷிப்மெண்ட் ஃபினான்ஸ். Right, so with that majority concepts over theoretical views, the last component being maximum permissible bank finance. Is that okay? Let's see. Maximum permissible bank finance. Dhejia committee, Tandon committee, core committee இவங்கெல்லாம் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. ABC லிமிடெட் ஒரு எஸ்பிஐ பேங்க்கில் போய் லோன் வேணும்னு சொல்கிறாங்க. எதுக்காக? ஒர்க்கிங் கேபிட்டலுக்காக வேணும். ஒர்க்கிங் கேபிட்டலுக்காக லோன். பில்டிங் வாங்கணும், லோன் கொடுங்கன்னா என்ன பண்ணுவார், பில்டிங்கை நீங்கள் அடமானம் வச்சிடலாம். யூ கேன் பிளட்ஜ் மார்ட்கேஜ் ஆஃப் பில்டிங், ரைட்? நீங்கள் இன்ஸ்டால்மெண்ட் ஒழுங்காக கட்டலைன்னா பேங்க்கில் அந்த பில்டிங் எடுத்துகிட்டு போயிடுவார். அதுக்கு நீங்கள் 30% இனிஷியலாக கட்டியிருக்கணும், 20% கட்டியிருக்கணும், ஆர் 10% ஆர் 15% மார்ஜின் பண்ணி கட்டியிருக்கணும்.
அதே சமயத்தில் பிளான்ட் அண்ட் மிஷினரி அதையே ப்ளஸ் பண்ணி வாங்கிக்கலாம். காரு, டிராக்டர் நீங்கள் கட்டலைன்னா அதை எடுத்துகிட்டு போயிடுவார். ஒர்க்கிங் கேபிட்டல் எப்படி ப்ளஸ் பண்ண முடியும்? ஒர்க்கிங் கேபிட்டல் நீங்கள் கடன் அடைச்சாதான் இந்த ஸ்டாக்கை நீங்கள் விற்க முடியும்னு சொன்னால் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இதுதான் ஸ்டாக்கில் இருக்கக்கூடிய ட்ராபேக். பில்டிங்காக இருந்தால் ப்ராப்பர்ட்டி நான் விற்க மாட்டேன் சார், இந்தாங்க டாக்குமெண்ட் நீங்களே வச்சுங்க, நான் அனுபவிக்கிறேன், என்னால் கட்ட முடியலன்னு எடுத்துகிட்டு போயிடுங்க. ஸ்டாக்கு அதை அடமானம் வச்சு கடன் வாங்கிட்டு இதை நீங்களே வச்சுங்கன்னு சொன்னால் இல்லை தொழில் எப்படி செய்கிறது? அதனால தான் ஒர்க்கிங் கேபிட்டல் இருக்கக்கூடிய ட்ரிக்கினஸ் இதுதான். ஸோ பிகாஸ் ஆஃப் தட் ரீசன் ஃபண்டிங் ஆஃப் ஒர்க்கிங் கேபிட்டல் மெத்தட் ரெக்யர்மெண்ட் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட், where there are lots of committees recommendations like Dehija committee, Tandon committee, core committee. இந்த 3 கமிட்டியில் உங்களுக்கு ப்ரிடாமினண்ட்டாக டேண்டன் கமிட்டியோடைய ரிப்போர்ட்ஸை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். மேக்ஸிமம் பர்மிசபிள் இந்த அளவு கொடுக்கலாம், இந்த அளவு அது கம்மியாக தான் பேங்கர் லோன் கொடுக்க முடியும், இதுக்கு மேலே கொடுக்கக்கூடாது. இஸ் தட் ஓகே? தட்ஸ் அ லாஜிக் ஹியர். டேண்டன் கமிட்டியோட கேஸ். ஸோ டேண்டன் கமிட்டி என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு பாருங்கள். These are the 3 formulae given by Tandon committee. இந்த 3 ஃபார்முலாவில் ஏதாவது ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுதான் மேக்ஸிமம் பர்மிசபிள். அப்போ இதுதான் மேக்ஸிமம் பர்மிசபிள்னா அதுக்கு கம்மியாக தான் நீங்கள் லோன் கொடுக்க முடியும். Now you can try to calculate this very easily. Okay. So this is the illustration. First ரொம்ப ஈஸியானது 75% of working capital. Number 1 being 75% of working capital. Working capital என்ன அர்த்தம்? current assets minus current liabilities. ஆனால் அந்த current liabilities என்ன இருக்கக்கூடாது? பேங்க் ஓவர் டிராஃப்ட் இருக்கக்கூடாது. அதுதான் கொடுக்க போகிறேன். அப்போ அந்த பேங்க் ஓவர் டிராஃப்ட் தவிர என்ன ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்யர்மெண்ட்டோ அதில் நான் 75% கொடுப்பேன். ஸோ current liabilities minus ஓவர் டிராஃப்ட், பேங்க் லோன் ஆர் பேங்க் ஓவர் டிராஃப்ட். அப்போ இதுக்கு பேர் ஒர்க்கிங் கேபிட்டல் கேப்னு சொல்லுவோம். இதுக்கு பேர் ஒர்க்கிங் கேபிட்டல் கேப்னு சொல்லுவோம். இப்போ calculate NBFC as per Tandon committee's recommendations from the following details: current assets, current liabilities, core current assets in ஒரு புது term. Okay. Of course here we don't have the bank balance, the bank borrowings. அப்போ 200 minus 50. This is called working capital gap. அதில் எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுக்கறது ரெடியாக இருக்கிறாங்க? 75%. அப்போ 150ல் 75% போட்டிங்கன்னா எவ்வளோ வருதுங்க? 112.5 may be given. Second one 75% of current assets அதுக்கப்புறம் மைனஸ் current liabilities excluding bank loan. இது ஒரு வேரியன்ட். அதாவது current assets எவ்வளோ இருக்கோ அதில் 75% minus current liabilities excluding bank borrowings. இப்போ 200ல் 75% போட்டால் 150, அதுலேருந்து 50 லெஸ் பண்ணிட்டீங்கன்னா you will get 100. இது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ரெண்டாவது மாடல். இந்த தேர்ட் மாடல் ஓகே 75% ஆஃப் கரண்ட் அசெட்ஸில் கோர் கரண்ட் அசெட்ஸ் எப்பொழுதுமே தேவைப்படுற கரண்ட் அசெட் பேர் கோர் கரண்ட் அசெட்ஸ். அதை நீங்கள் லாங் டேர்ம் மூலமாக ஃபினான்ஸ் பண்ணுங்கள், என்கிட்ட கேட்காதீங்க. அப்படிங்கிறனால கோர் கரண்ட் அசெட்ஸை லெஸ் பண்ண பிறகு என்ன நம்பர் இருக்கோ அதில் 75% மைனஸ் கரண்ட் லைபிலிட்டிஸ் மைனஸ் பேங்க் லோன். திஸ் இஸ் அனதர் மாடல். 75% into current assets 200, core current assets being 30 minus bank loan excluding, sorry, current liabilities excluding bank borrowings 50. அப்போ இது 170ல் 75% அதுலேருந்து 50 லெஸ் பண்ண இதுதான் மேக்ஸிமம் பர்மிசபிள் பேங்க் ஃபினான்ஸ். மேக்ஸிமம் இதுன்னு சொன்னால் பேங்க் மேனேஜர் வில் டிசைட் the loan amount will not be more than this. இது தாண்டி போகாமல் பேங்க் மேனேஜர் will decide. Is that clear? Clear? Question number 1. XYZ Company Limited is a pipe manufacturing company. Its production cycle indicates that materials are introduced in the beginning of the production cycle. Wages and overheads accrue evenly throughout the cycle அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ இதுலேருந்து என்ன தெரிய வருது அப்படின்னு சொன்னாக்க,
ஒர்க் இன் ப்ராக்ரஸ் ஸ்டாக் இருந்தால் இருக்கா? டியூரேஷன் ஆஃப் த ப்ரொடக்ஷன் சைக்கிள். அப்போ டியூரேஷன் ஆஃப் த ப்ரொடக்ஷன் சைக்கிளில் மெட்டீரியல் காஸ்ட் 100% டே ஒன்னே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் லேபர் அண்ட் ஓவர் ஹெட் இருக்கு இல்லையா, வேஜஸ் அண்ட் ஓவர் ஹெட் வாட் எவர் மேபி, only 50% is introduced for the period னு அர்த்தம். Apart from that, wages are paid in the next month following the month of accrual. Wagesக்கு 1 month இருக்கு. அப்போ நான் இங்கே போட்டு வரேன் current assets, current liabilities. வேஜஸை பொறுத்த வரைக்கும் 1 month லேட் பண்ணி கொடுக்குறாங்கன்னா அந்த இயருடைய வேஜஸ் எவ்வளோ இருக்கோ அதில் 1 monthக்குரியது அப்படியே அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கும் பேலன்ஸ் ஷீட்டில். அதை கால்குலேட் பண்ண போகிறேன். அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ் ஆக்சுவலாக வேஜஸ் வந்து 10 rupees, 12,000 யூனிட்டு, 12 lakhs யூனிட்டு அப்படின்னா யூ கேன் ரைட் இன் லேக்ஸ். 120 lakhs rupees நம்ம வேஜஸ்க்காக இருந்திருக்கோம். அதில் 1 monthக்குரியது அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கும். 1 monthக்குரியது போட்டிங்கன்னா எவ்வளோ வருது? 10 lakhs அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸாக இருக்கும். Work in progress includes full units of raw materials used in the beginning of the production process. 50% of wages and overheads are supposed to be the conversion cost னு சொல்கிறாங்க. அது சொல்லணும்னு அவசியம் இல்லை, இந்த லைனே எக்ஸ்ட்ரா. மேலே சொன்னது அக்ரூ ஈவன்லின்னு சொன்னாலே டிஃபால்ட் இட் செல்ஃப் த சேம் மீனிங் வி ஹேவ். Details of production process and then the components of working capital are as follows here. Now we'll start with the this one, duration of production cycle, work in progress. Work in progress வரும்போது மெட்டீரியலுக்கு எவ்வளோ வருது? 60 rupees. அப்போ 12 lakhs யூனிட்ஸு, ஒரு யூனிட்டோடைய வேல்யூ 60 rupees. எத்தனை மாதத்தோடைய இது பெண்டிங்காக இருக்குது அப்படின்னு சொன்னாக்க 1 monthக்குரியது. அப்பார்ட் ஃப்ரம் தட் லேபர் அண்ட் ஓவர் ஹெட் 2 இருக்குது. அது ஒரு 10 + 20, 30 rupees. 12 lakhs யூனிட்டு இன்ட்டு 30 இன்ட்டு 1/12. பட் இது அக்ரூ ஈவன்லி அப்படிங்கிறதுனால only 50% could have been spent அப்படிங்கிறதுனால இன்ட்டு 0.5 யூஸ் பண்ணுறேன், இல்லை இன்ட்டு 1/2 யூஸ் பண்ணிக்கிறேன். Now what is the value for this? Come on, ரெண்டு ஆட் பண்ணிட்டீங்கன்னா that is all about work in progress stock. The work in progress stock in this case being 60 lakhs and this is 50 lakhs. Raw materials inventory held. Raw material stock எவ்வளோ இருக்குது? 1 month consumption. 1 month consumption அப்படின்னு இருக்கிறாங்க. 12 lakhs இன்ட்டு ரா மெட்டீரியல் அப்படிங்கும்போது மெட்டீரியல் காஸ்ட் மட்டும்தான் எடுத்துக்கணும் 60. எத்தனை மாதத்துடைய பெண்டிங் இருக்குன்னா 1 monthக்குரியது நம்ம கிட்ட ஸ்டாக்காக இருக்குது. அந்த வருஷத்துக்கு 12 lakhs யூனிட்ஸு இன்ட்டு ரா மெட்டீரியல் ரெக்யர்மெண்ட் ஃபார் தட் பீங் 60ன்னு சொன்னால் அவ்வளோ மெட்டீரியல் தேவை. அதில் 1 monthக்குரியது அன்சோல்டாக இருக்கும், ஸ்டாக்காக இருக்கும், which is 60 lakhs. அப்பார்ட் ஃப்ரம் தட் ஃபினிஷ்டு குட்ஸ் இன்வென்ட்ரி ஹெல்டு ஃபார் 2 months. அப்போ ஃபினிஷ்டு குட்ஸ் ஸ்டாக் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொன்னாக்கா ஃபினிஷ்டு குட்ஸ் வரும்போது 3 காஸ்ட்டையும் சேர்த்து எடுத்துக்கணும் யூஸ்வலாக. ஓகே, ஃபினிஷ் ஆயிடுச்சுன்னா மெட்டீரியல் காஸ்ட்டு, லேபர் காஸ்ட்டு, ஓவர் ஹெட்ஸ் எல்லாம் சேர்த்தோம்னா 90 rupees. மொத்தம் 12 lakhs யூனிட்டு, ஒரு யூனிட்டுக்கு 90 rupees. எத்தனை மாதத்தோட இது பெண்டிங் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்மகிட்ட க்ளோசிங் ஸ்டாக்காக 2 monthsக்குரியது இருக்குது. ஸோ இன்ட்டு 2/12 போட்டிங்கன்னா this will be 180 lakhs. Apart from that we have credit allowed by creditors. So creditors எவ்வளோ இருக்குது? 1 month. creditors எதெல்லாம் வரும்? credit purchases, மெட்டீரியல்னால தான் creditors வரும். 12 lakhs யூனிட்டு, ஒரு யூனிட்டுக்கு 60 rupees மெட்டீரியல் காஸ்ட்டு. எத்தனை மாதம் நம்ம கிரெடிட் கொடுத்துருக்காங்கன்னா 1 month. ஸோ த அல்டிமேட் கிரெடிட்டர்ஸ் பேலன்ஸ் பீங் 60. கிரெடிட் கிவன் டு டெட்டாஸ், அப்போ அது ரிவர்ஸ் வரும். டெட்டாஸ் வந்து இங்கே போட்டுக்கிறேன் அசட் சைடில் 2 months கொடுக்குறேன். டெட்டாஸ் அப்படிங்கும்போது நீங்கள் ஒன்று 90 எடுத்துக்கலாம், இல்லைனா 100 எடுத்துக்கலாம். 90 எடுத்துக்கிட்டோம்னா வி அஷ்யூம் அவர் மணி இஸ் லாக்ட் அப் ஒன்லி டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் காஸ்ட். 100 சொன்னால் எனக்கு வர வேண்டிய மனையும் வராமல் இருக்குது அப்படிங்கிற ஆங்கிளில் பார்க்குது. 2 ஆங்கிளையும் பார்க்கலாம். காஸ்ட் எடுத்துக்கலாம், இல்லைனா ஃபுல் சேல் வேல்யூ எடுத்துக்கலாம். தட்ஸ் அப் டு யூ டு டிசைட் அண்ட் கிவ் த நோட்ஸ் ஹியர். புக்கில் என்ன பண்ணியிருக்கிறேன்? 90 எடுத்துருக்கிறேன். ஸோ ஐ கோ வித் தட். ஸோ 12 lakhs யூனிட்டு, ஒரு யூனிட்டோட வேல்யூ 90. டெட்டாஸ் கிட்ட எவ்வளோ அமௌண்ட் எனக்கு வர வேண்டியது இருக்குது, அதில் எத்தனை மாதத்துடையது பெண்டிங் ஆகும்னா 2 monthsக்குரியது இன்ட்டு 2/12. ஸோ த அல்டிமேட் வேல்யூ பீங் 180. ஸோ தீஸ் திங்ஸ் ஆர் ஓகே. செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஆல்சோ ஓகே. இப்போ கரண்ட் அசட்ஸோடைய டோட்டல் வேல்யூ எவ்வளோ இருக்குது? 495. கரண்ட் லைபிலிட்டிஸோடைய வேல்யூ 70. அப்போ ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்யர்மெண்ட் எவ்வளோ இருக்குது? 425. இப்போ டேண்டன் கமிட்டி ஒவ்வொன்றா போடலாம். டேண்டன் கமிட்டி ஃபஸ்ட்டு வரும்போது 0.75 இன்ட்டு கரண்ட் அசெட்ஸ் மைனஸ் கரண்ட் லைபிலிட்டிஸ். அதில் என்ன இருக்கக்கூடாது? பேங்க் ஓவர் டிராஃப்ட் இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ 0.75 இன்ட்டு கரண்ட் அசெட்ஸ் பீங் 495. அதில் வந்து 70 லெஸ் பண்ண பிறகு எவ்வளோ இருக்குது? அல்டிமேட்டாக 425 தான் இருக்குது. தென் வாட் இஸ் த ஃபைனல் வேல்யூ?
318.75 will be the answer here. Second one, 0.75 times of current assets minus current liabilities. இது ரெண்டாவது ஃபார்முலா. அப்போ 0.75 current assets being 495, அந்த வேல்யூலேருந்து நீங்கள் current liabilities ஆன 70 நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். அது சப்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா this value being 301.25. The third option வரும்போது 0.75 of current assetsல core current assets தவிர இருக்கிற வேல்யூ மைனஸ் current liabilities. 0.75 into current assets வந்து 495, அதுலேருந்து நான் என்ன லெஸ் பண்ணிடுவேன், core current assets ஒரு 100 lakhs இருக்குது, அதை நான் லெஸ் பண்ணிடுறேன். அந்த வேல்யூவில் 75%, அதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணி ஆகணும், current liabilities ஆன 70 lakhs நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிக்கணும். The ultimate value being 226.25. So this will be the maximum permissible bank finance. Maximum permissible bank finance. Is that clear? So with that, this chapter is over. So idoda namak working capital management complete ah mudijiruchu. We'll continue with the next chapter, probably capital budgeting in the next class. Beforehand, you finish off the time only of 20 lectures.